ஸோ ஹாய் டிஎஃப்எம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இப்போது வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கிட்ட தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸில் நம்ம கொல்லிமலையை வந்து ரீச் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணி போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொல்லிமலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் ரோடு ரொம்ப மோசமாகவே இருந்துச்சுங்க. இந்த வண்டி ஏறுமா ஏறாதான்றது அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் ஏற்றுவோம் அப்படின்றதுனால ஏற்றிட்டு சிசி இது 1000 சிசி அவ்வளோதான். ஜஸ்ட் 200 சிசி தான் டிஃப்ரென்ஸு. ஐயோ இங்கே பாரு முக்குது. அவன் சொன்னான் பாரு லட்சம் பேர் கவுத்தி விட்டுறாது வண்டியை. வண்டி எப்படி ஓடணும் தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கல. என் வண்டியே கீழே இறங்கும்போது பிரேக் பிடிக்கல, தீஞ்சுது. வண்டி ஏமாத்திரம். என்னடாண்ணா ஆனா நீ சொல்ற அந்த 72 ஹேர்பின் பெண்ட் ரோடு எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது ஸ்டெப்னி இருக்குதா வண்டிக்கு? ஈர மாத்திரி முதல்ல நான் இழுத்து போட இந்த ரூட்டுக்கு வரோம். சென்ட்ரல் வந்து இதே ரூட்ல வெல்ஃபேர்ல வந்து இறங்கணும். நல்லா தாங்க இருக்குது. காட்டேஜஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்க தங்கி இருக்கிறவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. இந்த சார் வந்தார் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு யாருமே தெரியல. பட் வந்தோடனே குட் மார்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பாக சரியான கூட்டங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காரு வேனு. இந்த இடத்துலையே வந்து எந்த ரூம்ஸுமே அவைலபிள் இல்லை. எங்களுக்கே ஒரே ஒரு ரூம் தான் கொடுத்தாங்க. அது கூட எப்படின்னா உடனே காலி பண்ணதுனால உடனே எங்களோட லக்கு எங்களுக்கு ரூம் கிடச்சிச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரும் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது இன்னும் வேறு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபேமிலி ரெசார்ட்டும் இருக்குது. ஒரு சேஃப்டி இருக்குது, நல்லா ஒரு க்ளீனிங் இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே பண்ணித்தராங்க. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஃபுட் ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு என்ன தேவையோ அவங்களே வந்து ரெடி பண்ணியும் தராங்க. ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் பெப்பரன் ரெசார்ட்டில் வந்து கேட்டு பாருங்கள். பட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க, பரவாயில்ல. வெளியே காலையில் ஒரு மார்னிங் டீ காஃபி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ ஹைடிகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் பெப்பர் சால்ட் ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து தங்கணும். வேறு லெவலுங்க ரெசார்ட்டு. கிட்டத்தட்ட 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 5500 வாங்கினாங்க. ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல எப்போவுமே ஒரே ஒரு விஷயம், எப்போ வந்தாலும் ரெசார்ட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க இந்த சீசன் டைமில். இல்லைனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டேபிள் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் இப்போது நைட்டு ஃபுல்லாக ஸ்டேபிள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு தான் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து கேட்டு அதுக்கப்புறம் தாங்கணும். வேறு லெவலில் இருக்குதுங்க ரெசார்ட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வாங்க. பிளாக் பெப்பர் ரெசார்ட்டு நேம் வந்து பிளாக் பெப்பர் ரெசார்ட்ஸ் அண்ட் காட்டேஜஸ். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மேட்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இங்கே வந்து ரேட்டும் கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருக்குது, நல்லா இருக்குது. எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 3,500 வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா அன்க்ளீன்டு ரூம். அன்க்ளீன்டுனா முன்னாடி வந்து கிளம்பிட்டாங்க முன்னாடியே, அதனால் க்ளீன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஹைடிகே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க கொல்லிமலையில். கண்டிப்பாக கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ காலையில் எழுந்து ஜஸ்ட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் இது தாங்க, பேக் சைடில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு தூக்கம். அங்கேருந்து நம்ம ரைட் பண்ணி வந்தது, நல்ல ஒரு தூக்கம். ஸோ நம்ம நடந்து வந்த பாதை இதுதான். வாக்கிங்காக நடந்து வந்தோம். எப்போவுமே சொல்கிறேன் டிகே ஃபேன்ஸ், நீங்கள் வந்து கொல்லிமலை வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேஃப்டியாகவும் ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் வரணும். என்னடா இது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்கிறானுன்னு பார்க்காதீங்க, நம்ம பேசும்போது அப்படி வருது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுங்க, ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, எந்த ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இல்லை. பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ வாங்க, இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தாவரியல் பூங்கா இங்கேயே இருக்குது. மலர் கண்காட்சி இன்னும் ஓப்பன் ஆகலை. கிட்ட டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் 1 மணி 7 ஆகுது. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இது போயிடலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். எங்கன்னா நம்ம ரெசார்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே இந்த மலர் கண்காட்சி இருக்குது. பெப்பர் மரம் நிறைய பெப்பர் செடி வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதுதாங்க பெப்பர் செடி. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் அந்த பெப்பர். எப்படின்னா கொடி தான் அது. ஆக்சுவலாக அந்த கொடியை வந்து மரத்தில் ஏற்றி விட்டுருவாங்க. ஏற்றிட்டு அதுலேருந்து அப்படியே கொத்தாக வந்து பறித்து அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க பெப்பருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. கிளச்சு ஒயர் வந்து அறுத்துக்குச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா பிளானை வந்து மாற்றிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்டேயே நம்மளுக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டு நடந்துச்சு. ஸோ நம்மளோட பிளானை வந்து பார்த்திங்கன்னா பைக்கு தான் ரைட் பண்ணிவிட்டு கொல்லிமலை வரா மாதிரி தான் நம்மளோட பிளானு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம இந்த பிளானு இப்படி ஆனதுனால நம்மளோட ஃப்ரெண்டோட காரில் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2007 மாடல் சாண்ட்ரோ, அந்த காரில் தான் வந்து கொல்லிமலை வந்தோம். காலையில் ஏறும்போதே யோசிச்சோங்க,
வண்டி ஏறுமா ஏறாதா அப்படின்றது அதுதாங்க எங்களோட டார்கெட்டு. ஆனால் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, எல்லா வண்டியும் வந்து வரவங்களும் சரி போகிறவங்களும் சரி எல்லாருமே சொல்கிறாங்க, தலைவா கண்டிப்பாக இந்த கார் ஏறாது, ஏற்றிடாதீங்க, புகஞ்சிரும் இல்லை அவிஞ்சிரும்ட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாண்ட்ரோவை வந்து நம்ம ஏற்றி கொண்டு வந்து டாப்பில் வந்து கொல்லிமலையில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. சாண்ட்ரோவோட ஓனர் வந்து கதறல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு லெவலில் ஒரு கதறலுங்க. ரொம்பவே பயந்துட்டாரு. கண்டிப்பாக நான் வச்சுக்கிறதே ஒரே ஒரு சாண்ட்ரோ, நான் மழைக்கும் வெயிலுக்கும் தான் இந்த காரை வாங்கி வச்சுருக்கேன், நீ வேற எடுத்து போய் அவுச்சி எடுத்துன்னு வந்து கொண்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லோட பக்காவாக வந்து சாண்ட்ரோ வந்து கொல்லி ஹில்ஸில் ஏற்றி கொண்டு வந்து ரெசார்ட்டில் நிற்க வச்சாச்சு. இது வரைக்குமே வந்து சேஃப்டியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் வாங்க, இதுக்கப்புறம் இருக்கிற ஃபன்னையும் நாங்கள் கண்டிப்பாக காட்டுறோம். அந்த காரையும் நான் காட்டுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு 7:30 கிட்டத்தட்ட டைம் ஆகுது. போட் ஹவுஸ் வந்து இதுதான், இன்னும் ஓப்பன் பண்ணலை. இந்த பப்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காது. ஸோ நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே இருக்க. போட் ஹவுஸ் போகிற வழி வந்து இதுதாங்க, போயிட்டே இருக்கும். பட் ஆனால் காலத்தில் ஓப்பன் பண்ணல, நம்மளே வந்து சைடு வழியாக தான் உள்ளே வந்திருக்கோம். பட் அலோடு கிடையாது. சரி, ஒரு 2-3 பேர் போனாங்க. சரி, அதனால் அதை நோக்கி அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குங்க. விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வெரி கிரேட்டுங்க. நாங்கள் வந்து இந்த சாண்ட்ரோ தாங்க, சாண்ட்ரோவோட ஓனரை காட்டுறேன், அப்புறம் வேணால் பாருங்கள், வேறு லெவலு. காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக டீ எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப நைஸ். ஐடிகே ஃபேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் மார்னிங்கில் காஃபி அண்ட் டீ. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் காஃபி டீயா? ஏங்க இவனுக்கும் பேச தெரியல, என்னையும் பேச விட மாட்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. டீ காஃபி தெரியலையா? இது காம்ப்ளிமெண்ட்ரியா? பொங்கல் கூட போடுறாங்களா? பொங்கல் கூட போடுறாங்களா? சரி. அதுதான் பேசுவேன். ரைடர்ஸ் வந்தானுங்க. ஐயோ தினேஷ், உனக்கு போட்டியான ரைடர்ஸ் போறானுங்க. பல்சர்லயும் ஒருத்தர் தான், 2 பின்னாடி ஒருத்தர் வச்சு போறாங்க. ஸோ ஹை கைஸ், ஃபைனலாக வந்து ரீச் ஆகியாச்சு வெளியே.
ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆகாய கங்கை ஃபால்ஸ் போயிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கு பார்ப்போம். தானே வருது. ரொம்ப தாங்கலை. அதுக்குள்ள கால் எடுத்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சான்ஸே இல்லைங்க. ஒரு வயசானவர் வந்து கீழே போகிறாரு நடந்து. கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் இதில் ப்ரெக்னெண்ட்டும் லேடிஸும் வராங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. செம்ம வைப்புங்க, வேற லெவலு. கண்டிப்பாக இந்த சீசன் வரணும்னா கண்டிப்பாக வாங்க. ஃபைனலாக நம்ம வந்து ஆகாயங்க வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான தண்ணிங்க, வேறு லெவலு. கூட்டமும் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணலாம். யாருக்கெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வாங்க. என்னன்னா நடந்து வரும்போது ஒரு 1200 படிக்கு கிட்ட இருக்குது. வரும்போது கஷ்டம்தான். பட் ஆனால் இங்கே வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வர பெயின் இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வாங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிங்க. சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 கீழே போட்டுருக்கு தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி வந்திருக்கேன். 10 வாட்டியில் ஒரு 6 வாட்டி கிட்டத்தட்ட இதே மாதிரி ரீச் பார்த்துருக்கேன். வாட்டர் லெவலோட ரீச் வந்து இந்த லெவலுக்கு நான் பார்த்துருக்கேன். இதை வந்து கிட்டேயே போக முடியல. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கொட்டுற இடத்துல வந்து நாங்கள் போய் குளிச்சிருக்கோம். அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். குளிச்சனா பாடி பெயின் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக இருக்கிற வலி எல்லாமே வந்து க்யூர் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். பட் அப்படியே தெரியும். Back.
மொத்த வயிற்றுல அடிக்கிறவா மாசிலா ஹரி கூட்டம் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. நிறைய கூட்டம், ஃபேமிலி கூட்டம் வந்து ஏகப்பட்டது. வாக்கிங்க